This video is sponsored by SBO Digital Marketing. இந்த பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தட்டுவடை. அது மீன்ஸ் தட்டுவடை மாதிரி இன்னொன்று எல்லாடன்னு சொல்லுவாங்கள்ல, அது தட்டுவடைன்னு ஒரு சில ஊரில் சொல்லுவாங்க, எல்லாடன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதுதான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவு அரைச்சி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஜீரகம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிளகு கொஞ்சம், அப்புறம் தோல் உரிக்காத பூண்டு, பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா குறப்பாக அரைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த எல்லாட மாவில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் இருக்கிறவங்க நெய் ஊற்றிக்கிங்க, பட்டர் இருக்கிறவங்க பட்டர் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லைன்னா டால்டா போகிறவங்க டால்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ரெண்டுத்தையும் எடுத்து குறப்பாக அரைச்சி நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு பதத்துக்கு ஒரு மாதிரி குறப்பாக அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிசைகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சுட தண்ணி ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிசைகிறது பார்த்தீங்கன்னா சுட எண்ணெயை ஊற்றி நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு எல்லாடை இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு காசும் மிச்சமாகவும் சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் போட்டால் தான் அது அந்த பொசப்பு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு தேவையான அளவுக்கு எடுத்து பொட்டுக்கடலையை நல்லா பவுட்ராக்கி அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு ஊற வச்சுக்கிற கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காரமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் காஞ்ச மிளகா போட்டிங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது குறப்பாக இருக்கிறதுனால இது எல்லாமே கடலப்பருப்பு, மற்றபடி பூண்டு, அதோட ஃப்ளேவரு, பெருங்காயத்தூள், இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா போட்டு நம்ம இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஊற வச்ச கடலப்பருப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு பதம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் தண்ணி விட்டு திட்டமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாடவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எந்த அளவுக்கு நான் பிசைகிறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உருட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எல்லாட அழுத்துகிற மிஷின் மீன்ஸ் நம்ம பூரிலாம் உருட்டுற கட்டை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் அந்த மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த எல்லாட அழுத்துறதுல அழுத்தும் போது உங்களுக்கு ரொம்பவும் சாஃப்டாக மெல்லிஸாக திக்காக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் திக்னஸ்ஸாக லைட் வெயிட்டில் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறங்க இந்த பதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை உருண்டை எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு உருண்டை பார்த்தீங்கன்னா இந்த பதம் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எல்லாட சைஸை பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த எல்லாட சைஸ் வருதுன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அந்த மிஷின். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெய் ஒரு பேப்பர், ஜவுத்தால் பேப்பர் வச்சு எண்ணெய் தடவிட்டு அது மேலே நீங்கள் அதை வச்சு அழுத்தும் போது எல்லாட சைஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்கா. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.